அடுத்து நாம பார்க்க போறதும் ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி தான். ஆனா இந்த எதிரி நமக்கு வெளியே இல்ல, நமக்குள்ளே இருக்கான். ஆன்டி பாஸ்போலிபிட் சிண்ட்ரோம், அதாவது ஏபிஎஸ். ஆமா. ஏபிஎஸ்ஸ இப்படி புரிஞ்சுக்கலாம். உங்க வீட்டு காவலாளி திருடனை பிடிக்கிறதுக்கு பதிலா உங்களையே திருடனை நினைச்சு தாக்குற மாதிரி. ஓ. நம்ம உடம்போட பாதுகாப்பு சிஸ்டமான நோய் எதிர்ப்பு அமைப்பு நம்ம உடம்புக்கே எதிரா திரும்புது. அது சில அசாதாரண ஆன்டிபாடிகளை உருவாக்கி நம்ம உடம்புல இருக்கிற புரதங்களை தாக்குது. இதனால என்ன ஆகும்? இதோட விளைவு தான் ரொம்ப அபாயகரமானது. இரத்தம் வந்து தேவையில்லாத இடங்கள்ல எல்லாம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த இரத்தக்கட்டுகள் கால், நுரையீரல், மூளைன்னு எங்க வேணும்னாலும் உருவாகலாம். இதனால சின்ன வயசுலயே மாரடைப்பு, பக்கவாதமெல்லாம் வரலாம். அந்த 29 வயசு நபருக்கு அதுதான் நடந்திருக்கு இல்லையா? ஆமா, அதுதான். கர்ப்பிணி பெண்களுக்கு இது இருந்தா கருச்சிதைவு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு. இது ரொம்பவே பயமுறுத்துற மாதிரி இருக்கு. இதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்குமா? அதுதான் இதுல இருக்கிற சிக்கல். சிலருக்கு இந்த ஆன்டிபாடிகள் உடம்புல இருந்தாலும் எந்த அறிகுறியுமே வெளியே தெரியாது. அப்படியா? ஆமா. இதுக்கு முழுமையான சிகிச்சையும் கிடையாது. ஆனா மருந்துகள் மூலமா இரத்தக்கட்டுகள் உருவாகிற அபாயத்தை குறைக்க முடியும். இது பெரும்பாலும் பெண்களை தான் அதிகமா பாதிக்குது. நம்ம உடம்பே நமக்கு எதிரா திரும்புற ஒரு விசித்திரமான நோயை பத்தி பேசணும்.